வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா, கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கமிங் யூ டு RRR. ரைட் சார், ஒரு டூ ஆர் டை ஒரு நாக் அவுட் மேட்ச் விளையாடி முடிச்சிருக்காங்க சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச். ரெண்டு அணிகளில் வந்துட்டு இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச் இந்த ஒரு கடலை தாண்டி போயிட்டாங்க, அப்பாடா அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. சிஎஸ்கே ஒரு தோல்வியை சந்திச்சிருக்காங்க மீண்டும் அட் ஹோம். சொல்லுங்க இந்த மேட்ச் பத்தி. டுடேஸ் மேட்ச் ஹெட்லைன்ஸ்: எம்ஆர்சி நகர் பீட்ஸ் கற்பகம் அவென்யூ. ஏன்னா இப்ப ஆஃப்கோர்ஸ் இல்ல, இந்திரா நகர் அங்கே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பட் எதிர் ஆஃபீஸ், அதனால அப்படி இருந்தது. எஸ்ஆர்ஹெச் வந்து கிளியர், ஒரு பேட்டிங் வந்து டிட்டர்மினேஷன் பெட்டர். டிஃபிகல்ட் பிட்ச் டு பேட். நம்ம போலிங் நல்லா தான் போட்டோம். எந்தெந்த இடத்துல மிஸ் பண்ணோம் போலிங்கிறது நம்ம டீட்டெயிலா பேசுவோம். பேட்டிங்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற இந்த சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட் ரொம்ப ரூல் ஆயிட்டு இருக்குல்ல, நம்ம அடிக்கிறதுல அதுல இந்த பிச்சில் இந்த 155 வந்தது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ரொம்ப சைக்கலாஜிக்கலி டவுனா இருக்கும். அதுல இந்த ஸ்கோர் வந்து நல்ல விஷயம். ரெவிஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரி இம்ப்ரெஷன். அவரை பத்தி பேசும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு பிட்ச்லலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோனஸ் ஆஃப் த பிட்ச் தெரிஞ்சுது அழகாவே. இந்த மாதிரி பிட்ச்ல சிஎஸ்கேவுடைய ஆக்சுவல் 2025 ஃபார்முக்கு 100 அடிக்கிறதே பெரிய விஷயம் தான். இன்னைக்கு 155 அடிச்சது வந்துட்டு நம்ம பாராட்டலாம் கண்டிப்பா. சார், இப்போ சிஎஸ்கேல இருக்கக்கூடிய பேட்டிங் ப்ராப்ளம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து ஏற்கனவே போன மேட்ச் இருந்தது, அப்படியே கண்டினியூ இந்த மேட்ச்க்கும் வந்திருக்குங்கிறது நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. இந்த ஷோ வந்துட்டு இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிஎஸ்கேவுடைய 9வது மேட்ச் இது. ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத. பட் இருந்தாலும் நம்ம அதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் சார், பாசிட்டிவ்ஸை பற்றி பேசுவோம்னு நினச்சேன். நீங்கள் சொன்ன மாதிரி டெவால்ட் பிரெவிஸ் ஒரு பெரிய பாசிட்டிவ், அண்ட் ஆயுஷ் மாத்ரே இன்சைட் பவர் பிளே. இவங்க ரெண்டு பேருடைய பாசிட்டிவ் வந்து அவங்க தான் வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல இன்டென்ட்டோட பாசிட்டிவாக ஆடினாங்க. மற்ற யார்கிட்டையுமே அது சுத்தமாக நம்ம பார்க்க முடியும், பாசிட்டிவ் மைண்ட் செட்டு. ஸோ அவங்க ரெண்டு பேரோட பேட்டிங் பற்றி சொல்லுங்கள். கரெக்ட். ஆயுஷ் மாத்ரே வந்து டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயினே வராது, நோ டவுட் அபவுட் இட். பட் அன்பார்ச்சுனேட் அடிக்க போற ஷாட்ல பேட் திரும்பி ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா கவர்ஸ் மேல போக வேண்டிய ஷாட், அது ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்ட்ரைட்டா கேட்ச் போயிடுச்சு. அது ஒண்ணு. பிரெவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அவரை மாதிரி பிளேயர் இன்னொரு 3 பிரெவிஸ் போன பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்லல, அவர் வந்து குடு 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 பயங்கர சுறுசுறுப்பா இருப்பாருன்னு. அவரோட இன்டென்ட் ரைட் ஃப்ரம் பால் ஒன். சி ஃபுல்லா எல்லோ அவுட்ஃபிட்டுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும், புது டீமுக்குள்ள வரும், புது மாதிரியான கிரவுடு. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச், எதை பத்தியுமே கவலைப்படாம ஐ பிளே மை கேம் அப்படின்றதுக்கு அவருக்கு வந்து நின்று ஒரு 10 நிமிஷம் கை தட்டலாம். அவுட்ஸ்டாண்டிங். ரிவேஸ் மாதிரி பிளேயர் தான் நம்ம போகணும். இல்லை, ரியல்லாம் வந்து ஃபேண்டாஸ்டிக். அவர் வந்து அடிக்க போற ஒவ்வொரு ஷாட்டு அவுட்ஸ்டாண்டிங் கேட்சுக்கு அவுட். அது வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் கிரிக்கெட்ல வந்து பொக்கிஷம் மாதிரியான கேட்ச். அந்த கேட்சை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன், எப்படி அந்த கேட்சை பிடிச்சாரு நம்ம கமிங் டவுன்றது. அண்ட் ரெவியூஸ் மாதிரி பிளேயர் கண்டி ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், கிரவுண்ட் ஃபீல்டிங். நான் என்ன எதிர்பார்த்தனும் ஒன்று பண்ணாரு பாஸ். இப்போ நான் என்ன சொல்றேன், சப்போஸ் பால் இங்க இருக்கு, பால் இங்க வந்து இருக்கு, இந்த இடத்துல பவுண்டரின்னு வச்சுங்களேன். இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன்ல, இந்த பால் பவுண்டரி கிட்ட ஃபாஸ்டா when it is nearing, அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, பந்து இப்படி கிட்டக்க வர சமயத்துல அவங்களும் பந்து கிட்ட வந்துட்டு டைவ் அடிக்கும் போது மிஞ்சி போனா கையை நீட்டுறாங்க, கையில பட்டு அப்படி போகுது. இந்த பக்கத்துல போக வேண்டிய பவுண்டரி இன்னொரு 4 யார்ட் தள்ளி வேற ஒரு டைரக்ஷன்ல, விச் மீன்ஸ் பவுண்டரியை தடுக்கிறதுக்கு பாரு கையால டிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு 10 யார்ட் தள்ளி ஒரு பவுண்டரியை கொடுத்துருக்கீங்க 4ல. ஃபீல்டர் சொல்றேன். பட் பிரிவேல்ஸ் வந்து தன்னுடைய டிஃபரன்ஸை காமிச்சார். ஜான்டி ரோட்ஸ் டைப்ல என்ன டிஃபரன்ஸ் காமிச்சாருன்னா, இதே மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கு, இந்த பால் இப்படி வந்து இருக்கும்போது இந்த பால் இந்த நியரிங் இல்ல, அப்போ 10 feet அவே இருந்தாருன்னா அந்த பால் பவுண்டரிக்கு ஒரு 10 அடி கிட்ட வர சமயத்துக்கே டை வச்சிரு. பந்து கிட்டக்கு போய் டை அடிக்கணும்னு பிளான் பண்ணல, பந்துக்கு அவேயா இருக்கும் போதே டை வச்சு அவர் ஓடுற ஸ்பீட்ல அது கரெக்டா போய் இன்டர்செப்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லா தடுக்கிறார் பால. தோனி அந்த ஒரு பால் இறங்கி அடிச்ச உடனே எனக்கெல்லாம் ஓஹோ ரைட்ரா, அவ்வளோதான், இன்னைக்கு இறங்கி அடிச்சிட்டாரு, அப்போ இன்னைக்கு ஏதோ இருக்கு போல நினைச்சோம். ஆனால் அது அதுக்கப்புறமா கண்டினியூ ஆகல. சார், தோனி ஹிம்செல்ஃப் டிட் நாட் லுக் தட் கான்ஃபிடென்ட். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸோடைய பெஸ்ட்டில் வந்து தோனி போன வருஷம் வரைக்கும் இருந்தது, அந்த இதெல்லாம் வந்து பார்க்க முடியறதில்ல. அண்ட் மேட்சுக்கு மேட்ச் அது டிஃப்ரெக்ட் மாறுது. கொஞ்சம் திடீர்னு ஒரு மேட்ச் நல்லா வராரு, திடீர்னு ஒரு மேட்ச் ஏதோ ஒன்று ஒரு டிஃபரன்ஸ் தோனிக்கிட்டே இருக்குதுங்கிறத நம்மளால ஈஸியாக பார்க்க முடியுது. ஆமாப்பா, நான் ஏன் சொல்றேன், நீங்க வந்து இது எப்படி இருக்குன்னா, கையில அடிப்பட்டா ஏன் கண்ணுல தண்ணி வருதுன்ற மாதிரி இருக்கு. ஸோ அவருக்கு வந்து முட்டியில ஒரு நிகழ் இருக்கு, அது பேக் ஆஃப் த மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். எவ்ரி ஸ்டெப் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஸ் எடுக்கலாமா, செகண்ட் ரன் ஓடும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சின்ன பாயம் தொத்திக்கும்.
ரெண்டாவது ஒன்று எடுக்கும்போது ஏதாவது டேமேஜ் ஆகிட்டு போகுது, அடுத்த மேட்ச்லாம் ஆடணுமேன்ற ஒரு ஃபீல் வந்துனே இருக்கும். அதனால தான் ஒரு சப்போஸ் நான் ஒரு ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட்ல லிட்டில் ஃபிங்கர்ல அடின்னு வச்சுங்களேன், சம்பந்தமே கிடையாது. ரைட் ஹேண்ட்ல போலிங் போட்டுடலாம். இருந்தாலும் இந்த ஃபிங்கரோட பெயின் என்னுடைய லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸுக்கு இழுத்துனே இருக்கும். இன்னைக்கு நூறு வந்து ரொம்ப கிரேட். பாவம் கையில அடிபட்டு ஸ்பின்னிங் ஃபிங்கர்ல அடிபட்டு திருப்பி பியூட்டிஃபுல்லா வந்துட்டார் போறதுக்கு. அவர் ஸ்பிரிட் டெல்ஸ் வெரி ஹைலி ஆஃப் இட்ஸ் ஸ்பிரிட் போடணுன்ற அந்த வெறி இருக்கு கேம்ல. பட் எங்கேயான ஒரு சின்ன நிகழ் இருந்தா போறோம், கால் சுண்டு வரல ஒரு நிகழ் இருந்தா கூட அது ஒரு 5% உங்க போலிங்கை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா லெவரேஜ்னால வந்து இன்னைக்கு அவர் நூர் அகமது போட்ட அந்த ஒரு நோ பால், ஒரு ஓவரில் பார்த்தீங்கன்னா நோ பால் 2 நோ பால் வரிசையா அடுத்தடுத்து கொஞ்சம் கேப்பில், அப்புறம் ஒரு வைடு 4 வேற போட்டு விட்டாரு, அதில் வேற ரன்ஸ் போச்சு. அந்த வைடு 4 வந்து ஃபர்ஸ்ட் தோனி விட்டுட்டார் இந்த பக்கம், அடுத்து மதிஷா பத்திரானா ஃபைன் லெக்ல அவர் டைவ் வச்சு அவர் விட்டுட்டாரு, 4 போகுது. ஸோ இன்னைக்கு நூர் அகமதோட அந்த நோ பால்ஸ் சரி ஓகே பரவாயில்லன்னு அந்த கையோட இதுக்காக விடலாமா சார்? நோவே, அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஓகே, இப்ப வந்து நிறைய பேர் இப்ப நீங்க ஜெனரல் ஒப்பீனியன் என்ன சொல்லுவாங்க இந்த மேட்சை பார்த்த உடனே, ஒரு 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா நம்ம தான் வின்னுவாங்க. 15-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராஸ் நமக்கு தேவை கிடையாது. கொடுத்த எக்ஸ்ட்ராஸ் இருக்குல்ல, ஒரு 15 ரன், அந்த 15 எக்ஸ்ட்ராஸ்ல தான் போச்சு மேட்ச். ஏன்னா நமக்கு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தா நாங்க ஒரு 4-5 வைடு போடுவோம், ஸ்பின்னரா இருந்தா 2 நோ பால் போடுவோம், அதுக்கு 2 ஃப்ரீ ஹிட் கொடுப்போம்னா இந்த மாதிரி டைட் சுச்சுவேஷன்ல மூச்ச புடிச்சுன்னு அண்டர் வாட்டர்ல வெளில வந்து இருக்கும். அதுல போய் இதெல்லாம் பண்ண எங்க இருந்து? ஆஸ் இட் இஸ் டிஃபிகல்ட் விக்கெட்ல சைக்கலாஜிக்கலி லோவா இருக்கிற பேட்டர்ஸை வச்சு புதுசா பிரிவிஷன் ஒருத்தர் வந்து மாத்திரன் 2 நியூ கமர்ஸ் வந்து கொண்டாந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் கொடுத்தாங்க 155. I was telling all my friends this is definitely a challenging total for the batters. இந்த பிச்சோட ஈஸியில் அடிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு சொன்னேன், அபிஷேக் சர்மா எப்பயுமே கவர்ஸ்ல மாட்டி பாருங்க, இன்னைக்கு கரெக்டா மாட்டினார் பாருங்க. டிராவிஸ் டெஸ்பரேட் ரைடர், ஏன்னா அவனோட யூஷுவல் ஸ்ட்ரோக்ல வரல. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆன் டு த பேட் பிக்கப் பால் வரலன்னா அவங்க ஆல் அட் சி. மும்பை இந்தியன்ஸ் ப்ரூவ் பண்ணாங்க, நம்மளும் ப்ரூவ் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் இந்த போலிங் டிசிப்ளின் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம இல்லாததுனால ரன்ஸ் பிளஸ் கேகவானமா நம்ம சங்கரன் அவர் எது எடுக்கிறாங்கன்னு புரியல. 10 பேரோட ஆடலாம் நம்ம, அவர் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு அஸ்வின் இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் கதை. ஏன்னா ஒரு கிறிஸ் கேல் வந்து உலகமே கிறிஸ் கேலுக்கு பயப்படும் போது கிறிஸ் கேல் வந்து அஸ்வினுக்கு பயப்படுறான்னு சீக்கா அடிக்கடி சொல்லுவார். அந்த பாயிண்ட் கரெக்ட். அப்பேற்பட்ட ஹிட்டர் வந்து பீக் ஃபார்ம்ல இருந்த சமயத்துலயே ஒரு தைரியமா நியூ பால்ல போடுவார். ஸோ இவர் இருந்திருந்தாருன்னா என்னுடைய ஹோப் வந்து நேரம் நியூ பால்ல கொடுத்துருப்பாரு தோனி. அவர் அப்ப ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லைனா வராங்க, அப்போ ரொம்ப ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்திருக்கும். கம்போஸ் டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். பட் ஸ்டில் இன்னைக்கு சாம்கரன் நான் இன்னைக்குன்னு சொல்ல உங்கள்ட்ட எண்ட்லைன் சொல்லிருக்கேன், பால் அவர் கண்ணிலேயே காட்ட 25 ரன் பாஸ் 2 ஓவர்ல, இது எக்ஸ்ட்ரா 13. இந்த ஷார்ட் டோட்டல் வச்சு இதெல்லாம் பண்ணீங்கன்னா டிசிப்ளினே இல்லையே, நீங்க அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஒரு பவுலிங் ஆப்ஷன் வந்து ஒரு பிரச்சனையாவே இருக்குது சார் சிஎஸ்கேக்கு. முதல்ல மேட்ச்ல சாம் கரன் போட்டு இருந்தாரு, அவருக்கு பதிலாக அதுக்கப்புறமா வந்து ஜேமி ஓவர்டன் வந்தாரு. ஜேமி ஓவர்டனுக்கு பதிலாக வந்துட்டு இவர் அது யாராவது நம்ம முகேஷ் சௌத்ரி வந்தாரு. முகேஷ் சௌத்ரிக்கு அப்புறமா வந்துட்டு மறுபடியும் அந்த ஸ்லாட்டுக்கு வந்து திரும்பவும் ஓவர்டன் வந்தாரு. ஸோ அந்த ஒரு 4th பவுலர் 3rd பவுலர் ஸ்லாட் வந்து ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 4th ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட்ல. சார் மதிஷா பத்திரானா இன்னைக்கு அவ்வளோ வைடு போட்டார் சார். அவருடைய அந்த பவுலிங் ஆக்ஷனை இந்த வருஷம் மாத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அவருடைய ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவருடைய முன்னாடி டெலிவரி ஹைட்டோட இப்போ ஹைட் வந்து 1.57 ஒரு 1.58 மீட்டர் வந்து ஹைட்ல இருந்து போடுறாருன்னு சொல்லி. ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் பவுலிங் ஆக்ஷன்னால அவர் ஜென்ரலாகவே அவருடைய அந்த 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 பவுலிங் ஆக்ஷனுக்கு வைடு போகும். இந்த வருஷம் ரொம்ப வைடு, எல்லா மேட்ச்லையும் ஓவருக்கு ஓவர் 2-3 வைடு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ அந்த லைன் அண்ட் லென்த் அவரால் மெயின்டைனே பண்ண முடியல சார். இவருக்கு 2 கை இப்படி போறது மலிங்கா மாதிரி. ஓகே, அப்படி போகும்போது மலிங்காவுக்கு வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல் அக்யூரசி அந்த மாதிரி ஆக்ஷன்ல. பட் இந்த மாதிரி ஆக்ஷன்ல அக்யூரேட்டா ஒரே இடத்துல ஒரு காயினையோ ஒரு கர்ச்சீஃபையோ வச்சுட்டு ஒரே இடத்துல கரெக்டா போடுறது கஷ்டம். ஏன்னா இவருக்கு வந்து ப்ரோன் டு போலிங் வைட்ஸ். பட் அந்த வைடு இல்லாத மீதி டெலிவரிஸ் போடுவாரு, அதுல இன்னைக்கு பெட்டரா போட்டார். இன்னைக்கு யாருக்கும் ஸ்டன்னிங்கா போட்டார். பட் விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் எக்ஸ்ட்ராடனரியா போடுவார். அப்படி சீமா எப்படி போறது, உள்ள வெளில போறது, உள்ள வருது, அந்த விக்கெட் டேக்கிங் டெலிவரிஸ் இருக்கு, அது போடுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரே ஸ்பாட்ல எல்லா பாலையும் போடுறது இருக்கு பாத்தீங்களா அந்த ஸ்பீட்ல, அதுதான் லேக்கிங்கா இருக்கு. ஸோ லைன் வந்து பேடு, லெங்த் கூட ஓகே, லைன் ரொம்ப பேடு. அதனால கரெக்ட் ஸ்டம்ப் லைன் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்ல சொல்லி சொல்லி போடுற மாதிரி. இப்போ யார்கர்ஸ் கிரீஸ்ல பிக்ஸ் பண்ற பால் எல்லாமே பியூட்டிஃபுல்லா போடுறது, அதை கரெக்டா போடணும். அது ரொம்ப வேவர்டா போடுறது டிஃபெண்டிங் வெரி வெரி மாடரேட் டோட்டல். அப்போ இந்த இன்டிசிப்ளின் சான்ஸே கிடையாது.
சார் இன்னைக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் போட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சாம் கரனுக்கு பதிலா. ஸோ அந்த ஒரு இந்தியன் ஃபாரினர் இந்த சேஞ்சஸ்லாம் நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை பண்ணி அஸ்வின் உள்ள வந்திருந்தாலும் கூட இன் பிளேஸ் ஆஃப் அன்ஷுல் கம்போஜ் இன்னைக்கு அவர் வந்திருக்க மாதிரி தான் இருந்திருக்கும். பிகாஸ் வந்து அன்ஷுல் கம்போஜ் தான் இன்னைக்கு சப்ஸ்டியூட் பிளேயரா உள்ள கொண்டு வந்தாங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர், எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர். இன்னைக்கு கம்போஜ் டேக்கன் பிரைஸ் விக்கெட். எப்பயுமே அன்னைக்கும் நிக்கோலஸ் புரான் எடுத்தாரு, அவர் லவ்லி விக்கெட்ஸ் எடுக்கிறார். நான் என்ன சொல்றேன், மேக்சிமம் தான் மேண்டேட்டரி 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ன்றது. 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட கூட ஆடலாம் இல்லையா? அதனால அப்பயே அஸ்வின் போக கூடாதுன்றேன். சாம் கரன் என்ன பண்ணிட்டாரு இப்ப நீங்க லெவலில் இருக்கீங்க எனக்கு புரியல. ஒவ்வொருத்தரும் இல்ல சாம் கரன் என்ன பண்ணாங்க, மீதி பேர் இருக்காங்க, மீதி ஓவர்சீஸ் எல்லாருமே ஏதோ பண்றாங்க, ரைட்? இப்ப நீங்க ரச்சினை டிராப் பண்ணலையா? அதனால 8-3 காம்பினேஷன்ல போடலான்ற, 11ல போலான்ற. இந்த மாதிரி பிட்ச்ல வேற ரன் கெட்டிங் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சிக்னல் ஜாமர் மாதிரி ரன் ஜாமர்னு ஏதோ போட்டாங்க உங்களுக்கு செப்பாக்ல பிட்ச்ல. அதனால ரன்ஸே வரல. அப்படி கஷ்டமா இருக்கும்போது அவருடைய கேரம் பால்ஸ், அவருடைய ஹைட்ல இருந்து போடுற பவுன்ஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரபிளிங்கா இருக்கும். பிளஸ் அல்வா மாதிரி 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் லைனா வராங்க அவருக்கு. அதனால அதுக்கப்புறம் கமிண்டு வந்தார். ஏகப்பட்ட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது அஸ்வின் இருக்கிறது தான் பெட்டர். கிறிஸ் கெயிலுக்கு அவர் பயம் காட்டினது எல்லாமே வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி உங்களுக்கு தெரியலையா சார்? கரண்ட்லி ஹிஸ் ஃபார்ம் இஸ் நாட் தட் கிரேட். எல்லாருமே வந்து ஏன்னா இப்போ சிஎஸ்கேல அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரெல்லாம் கண்டிப்பாக ட்ராப்பே பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கேவே அந்த முடிவை எடுக்கிற நிலைமைக்கு இவரோட ஃபார்ம் கரண்ட்டாக இருக்கிறதுனால அதை கன்சிடர் பண்ண வேண்டான்றீங்களா இந்த மாதிரி பிட்ச் வரும்போது? அது வேண்டாம். இந்த மாதிரி பிட்ச்னால அப்சல்யூட் ஃபிளாட் ரன் மெஷின் மாதிரி பிட்ச் இருக்குன்னா ஓகே நீங்க சொல்றது. இப்ப தோனி வந்து பினிஷர்லாம் அந்த காலம் பாரு பேசுறவங்க கூட கட்சி 2 ஓவர் தோனி வரும்போது ஒருவேளை அச்சு வரும் அப்படின்னு ஒரு ஃபீல் வருது இல்ல. அதே கான்பிடன்ஸ் அஸ்வினுக்கும் போலிங்ல வரும்ன்றேன். ஏன்னா இட்ஸ் வெரி பிரில்லியன்ட். நான் பிரில்லியன்ஸ்க்காக சொல்றேன். தோனி நான் வந்து டெக்னிக்கலி பிரில்லியன்ட்னு சொல்ல, கான்பிடன்ஸ்ல வேர்ல்டு நம்பர் 1. டெக்னிக் இருக்கு இல்லதெல்லாம் விடு, நான் டிசைட் பண்ண அடிப்பேன்னு ஒண்ணு இருக்கு இல்ல. பட் கீப்பிங் பாத்தீங்கன்னா பெஸ்ட் டெக்னிக், அவுட்ஸ்டாண்டிங் டெக்னிக். அந்த டெக்னிக் வேற எந்த கீப்பருக்குமே கிடையாது. நான் சொல்றது பேட்டிங்ல நீங்க பார்க்க காப்பி புக் ஸ்டைல்ல நீங்க பார்க்க முடியாது. பட் அவனை ஜெயிச்சு கொடுக்குற அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்துக்கலாம் டெஃபினட் அஸ்வின். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சார் சிஎஸ்கேவுடைய பேட்டிங்கில் இருக்கக்கூடிய இஷ்யூஸில் நீங்கள் ஒரு பாயிண்ட் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க போன மேட்ச்சில் கூட, ஷேக் ரஷீத் வந்து ஆஃப் சைடில் ரொம்ப வந்து ஆட மாட்டேங்கிறாரு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு அதே மாதிரி தான் வந்துட்டு எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் பால் அவர், ஏன்னா போன மேட்ச்லாம் வந்துட்டு அவர் நல்லா அடித்த ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி போன மேட்சும் சரி 2 மேட்ச்லையும் வாட்ச்ஃபுல்லாக தான் ஃபர்ஸ்ட் ஓவர் ஆடினாரு. 2வது ஓவருக்கு மேலே தான் ஷார்ட்ஸ்கே போக ஆரம்பிச்சார். ஆனால் இன்னைக்கு மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் அவர் டென்டேட்டிவாக அடிச்சதுனால வந்துட்டு அவர் அவுட் ஆயிட்டார். ஸோ அபவுட் ஷேக் ரஷீத். ஆமா, ஷேக் ரஷீத் வந்து ஃபர்ஸ்ட் பால் இட் டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் வெரி குட் டெலிவரி. ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி மிடில் ஸ்டம்ப்ல லெஃப்ட் ஹேண்ட் ஸ்லிப்ல போயிடுச்சு அந்த கேட்ச். பட் அவர் டெக்னிக்கலி இஸ் மோர் கம்ஃபர்டபுள் பிளேயிங் ஆன் த லெக்ன்ற. ஸோ மைண்டே ஆஃப் த டோஸ் ஆடுறதுக்கு தான் இருக்கு. அதுல அவர் மாட்டார் அந்த ஸ்விங்கில். ஐ மீன் டூ ஏர்லி டு டிசைட். 5-6 மேட்சுக்கு அப்புறம் ஒன்னும் டிசைட் பண்ணலாம். பெரிய பெரிய பிளேயர்ஸே வழிகிறாங்க, கண்டிப்பா சான்ஸ் கொடுக்கலாம். பட் ஆஃப் சைட்ல இது 2வது வாட்டி பாக்குறேன். ஆஃப் சைட்ல ஒரு ஸ்ட்ரோக் ஆனா அன்னைக்கு ஜஸ்ட் ஓவர் பாயிண்ட் ஒரு 4 போச்சு. அதுக்கு வேற எங்கேயா இருந்த கேட்ச், வேற டால் ஃபீல்ட் இருந்த கேட்ச். ஸோ அதெல்லாம் கிளியர் கண்ணு முன்னாடி கிளாரிங்கா தெரியுது. இதே ஆன் த ரைஸ் லெக் சைட்ல அடிக்கும்போது இஸ் ஏபிள் டு பிளே ஆல் ஆன் த கிரவுண்ட். ஆஃப்ல வந்து உடம்பு வந்து கிட்ட போக மாட்டேங்குது, பாடி அவையா இருக்கு, ஜஸ்ட் லைக் அப்படியே ஆடுறாரு. அதனால தான் நீ மாட்டாரு. அன்னைக்கு நான் நினைச்சேன் ஸோ ஆஃப் சைட்ல நீ அந்த வீக்னஸ் செஞ்சது. ஆயுஷ் மாத்ரே ஆன் த அதர் ஹேண்ட் ஆஃப் சைடில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு சார். பட் இன்னைக்கு லெக் சைடில் ஒரு நார்மலாக இப்போ விராட் கோலி நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் வந்து மிடில் அண்ட் லெக்கில் போட்டால் அழகாக ஒரு ஃப்ளிக் அடித்து ஒரு சூப்பரான ஒரு 4 எடுத்துருவாங்க அந்த டீப் மிட் விக்கெட்டுக்கு. ஆனால் இன்னைக்கு இவரோட நிறைய பால்ஸ் வந்து கமெண்ட்ரிலையுமே சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா மிடில் அண்ட் லெக்கில் போட்டால் கூட அவர் நவுந்து வந்து ஆஃப்லே ஆட ட்ரை பண்ணுறாரு. ஈ ஷுட் இம்ப்ரூவ் இஸ் லெக் சைட் பேட்டிங்னு சொன்னாங்க. அதை நீங்கள் கவனிச்சிங்களா? லெக் சைட்லயே ஆடிண்டு மேக்ஸ்வெல் மாதிரி ஆடிண்டு ஆஃப் சைட்ல ஆடுறது கஷ்டமா இருக்கும். பட் ஆஃப் சைட்லயே ஆடுறவங்க எந்த சமயத்துல மாத்தி லெக் சைட்ல ஆடுவாங்க. நான் தான் சொன்னேன், ஆஃப் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தான் டேஞ்சர் எப்பவுமே. எப்படி நீங்க என்ன போடலாம் ஆடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், ஏன் இம்ப்ரவைசேஷன் சொல்றேன்னா, நிதிஷ் ரெட்டி வந்து ரொம்ப ஃபார்ம்லயே இல்ல. பட் அவர் 2-3 யார்கர்ல வந்து அவர் தண்ணி காமிச்சார். பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியல. ஆனாலும் பாருங்க கிளீனா எல்லா ஸ்டம்பையும் விட்டு போயிட்டு அது வந்து கிராஷ் பண்ணிருக்கும் ஸ்டம்ப். அந்த ஃபுல் டாஸ் கரெக்டா ஸ்டம்ப் கிட்ட அப்படின்னு ஒரு ஸ்லைஸ் பண்ணி ஒரு 4 அடிச்சார் பாத்தீங்களா? அதுதான் மூளை பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதை பண்ணும். அதை நம்ம நிறைய பண்ணோம். இப்ப 2 பேர் உள்ள வந்ததுல அப்படி ரன்கு அப்படி மலருது. இப்போ அவர் வந்து வச்சு வாங்குறாரு. எங்கேயான ரேஞ்சில் பால் வந்தா 4 பவுண்டரி கண்டிப்பா வச்சிருக்காரு நம்ம ஆயுஷ் மாதிரி. ரெவிஸ் இஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அந்த பால் வந்து பிளாட்டா வச்சாரு, நல்லா லாக் பண்ணி தான் 6 போயிருக்கு. 6 ஜஸ்ட் லைக் அடிக்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய அசெட். 2 பேர் நல்ல பெரிய அசெட் இப்ப பேட்டிங்ல. ரொம்ப லேட்டா நம்ம ஃபெயில் ஆகிட்டு சமயத்துல கிடைக்குது 2 அசெட் தான்.
சார் கமின்ஸோட பவுலர்ஸாக பார்க்கும்போது இன்னைக்கு மேட்ச்ல வந்துட்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஷமி திரும்ப உள்ள வந்திருந்தாரு. அவருக்கு பதிலாக பிளேயரை மாற்றினாங்க, இப்படி போனாங்க அப்படி போனாங்க. திரும்பவும் ஷமி காட் இன் டு த பிளேயிங் லெவன், ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்தாரு. பட் அதை தாண்டி கமின்ஸோட அந்த ஆயுஷ் மாத்திரை விக்கெட் எடுத்த ஓவர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு சார் பர்சனலாக. பிகாஸ் நல்லா வந்துட்டு ஒரு யார்க்கர் லென்த்லையும் ஃபுல் லென்த்தில் போட்டு 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 ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அப்படிதான் யார்க்கர் லென்த் அவர் டச் பண்ணி சிங்கிள் ஓடினார். அதே பாலை திரும்ப போட்டு ஆயுஷ் மாத்திரையை அவுட் ஆக்குனார். ஸோ அவரோட பவுலிங் அந்த ஓவர் உள்ள வந்தது குரூஷியலாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பிட்வீன் த 7th to 10th ஓவர் ஸ்பின்னர்ஸ் ஒரு 2 பேர் ஆளாளுக்கு 2 ஓவர், அன்ஷா ஜீஷன் 2 ஓவர், அப்புறம் நம்ம கமிந்து 2 ஓவர். அந்த 4 ஓவர்ஸ் நல்ல ரன்ஸை கண்டெயின் பண்ணாங்க அவங்க இந்த 7th to 10th ஓவருக்குள்ள. நான் உங்களுக்கு இந்த ஹோல்ட் பேக் பண்ணி இந்த கேரம் பிச்சர்ஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியுமா, மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுலர் வந்து கமின்ஸ் தான். ஏன்னா ஹிட்டிங் த டெக் இல்ல, அதாவது ரொம்ப ரொம்ப ரணகலமா வந்து உங்களால ஃப்ரண்ட்ல ஆட முடியும். ஸ்ட்ரெயிட்டா உடம்பு கேம் பண்ற மாதிரி ஃபாஸ்டிஷா போடுவார். அவர் தான் ரொம்ப டேஞ்சரஸ் இந்த மாதிரி பிச்சில். அந்த மாதிரி போலர் இருந்தா தான் ரொம்ப கஷ்டம் ஆடுறது. நீங்க கமிங் டு சொன்னது வந்து அவருக்கு நான் இன்னைக்கு அப்சர்வ் பண்ண வரைக்கும் நமக்கு பெரிய பிரீதிங் ஸ்பேஸ் எங்க வந்ததுன்னா, ரைட்ல வந்து ஒரு பெரிய சுனில் நாராயண் ரேஞ்சுக்கு சாவச்சிருந்தார். சரியாவே ஸ்பாட் பண்ண முடியல என்ன போடுறாரு. ஜடேஜா டெஸ்பரேட் ஆடி பேக்ல போறதுக்குள்ள போல்ட் அந்த பால் கொஞ்சம் லோவா போச்சுல. அவரு அந்த போலிங் தான் பேட்டர்ஸுக்கு பெரிய சிம்ம சொப்பனமா இருக்குன்றச்சே பைத்தியார்த்தமா லெஃப்ட்ல கொண்டு வந்து போடாது சார், ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு 2 கையிலையும் போடாது. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீல்டிங் வந்து பவுண்டரி லைன்ல இருந்து ரைட்லயும் த்ரோ அடிப்பேன், பவுண்டரி லைன்ல லெஃப்ட்லயும் த்ரோ அடிப்பேன் நேர பிச்சுக்கே. ஸோ அப்போ நான் வந்து குர்ஷரன் சிங், அசருதீன் மாதிரி பிளேயர்ஸ் இருக்கும்போது என்கிட்ட கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க, 2 கையிலையும் அடிப்பேன்ற மாதிரி. அப்பதான் அந்த வார்த்தையை நான் கத்துனேன், ஆம்பிடெக்ஸ்டர்ஸ் தான் 2 கையும் யூஸ் பண்ணி போடலான்றது, யூஸ் பண்ணலான்றது. ஸோ இவரு எது ட்ரபிள்ஸமா பேட்டருக்கு இருக்கோ அதுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணும். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறதுக்காக சம்பந்தம் போய் லெஃப்ட்ல போட்டார், எக்கச்சக்க ரன் போச்சு. பிரேவிஸ் போட்டு பினிட்டர் அந்த ஓவர். ஸோ அது ஒன்று கவனிச்சேன். கமிங் டு வந்து இட்ஸ் பெட்டர் டு ஃபார் ஹிம் டு ஸ்டிக் ஆன் டு தி ரைட் ஹேண்ட் போலிங். ஓகே, அந்த பவுலிங் ஆக்ஷன் பற்றி நானே தனியாக கேட்கணும்னு நினைச்சேன். அட்ரஸ்ட் இட் ஆல்ரெடி. சார் பேட்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி பிச்சில் அடிக்க முடியாது அதிகமாக நீங்கள் சொல்கிறத நான் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். பட் அட்லீஸ்ட் ஒரு சென்சிபிள் பேட்டிங் வித் மச் மோர் டபுள்ஸ், அட்லீஸ்ட் ஒரு கேப் பார்த்து 2-2 எடுக்கிறது. பிகாஸ் இன்னைக்கு இவங்க கடைசியில் பண்ணாங்க. எஸ்ஆர்எச்சோடைய பேட்ஸ்மேன் நடுவில் இருக்கிறவங்க நிறைய பேர் விக்கெட்டை விட்டாலுமே கூட எண்டில் வந்து இதுக்கப்புறம் நம்ம விக்கெட்டை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி கமிந்து மெண்டிஸ் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷான் மாதிரிலாம் அவசரப்பட்டு அவுட் ஆகாமல், இவங்க அனிகேத் வர்மா மாதிரி அவசரப்பட்டு அவுட் ஆகாமல் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் நிறைய எடுத்தாங்க, டபுள்ஸ் நிறைய எடுத்தாங்க. டைம் கிடைக்கும் போது 4 அடிச்சாங்க. சிஎஸ்கே பேட்ஸ்மேன் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஆடி இருந்திருக்கலாமான்னு நான் கேட்குறேன். பிகாஸ் இப்போ சிவம் துபேவா இருக்கட்டும், சிவம் துபே வந்துட்டு நான் ஒரு சிங்கிள் அடிக்கிறேன், ஒரு ஓவருக்கு ஒரு 6 எப்படியாவது அடிச்சிருவேன், நான் அதை மெயின்டைன் பண்ணி மேனேஜ் பண்ணிக்குவேன் நினச்சி ஒரு போறாரு, அது மீட் ஆக மாட்டேங்குது இந்த மாதிரி பிச்சில்ங்கும் போது. வை இஸ் ஹி கோயிங் ஃபார் த 6s அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி. அது வந்து நீங்க உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் நிறைய இருந்தா நீங்க அதுலயே போக மாட்டீங்க. எப்ப பார்த்தாலுமே நம்ம காலை ஃப்ரண்ட்ல வைக்கிறது லாஃப்டட் ஷாட் அதே தான். இல்ல எப்பயாவது ஒரு கவர் டிரைவ், தண்டரஸா ஒரு கவர் டிரைவ் அடிக்கிறது. அது 2 தான் இருக்கு. ஒரு பிரில்லியன்ட் ஸ்கொயர் கட்டோ, உட்காந்து ஸ்வீப்போ, இம்ப்ரவைஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஸ்டக் வித் சிக்ஸர் தாட்ஸ். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி 2s எடுக்கணும், கேப்ஸ்ல போயிட்டு 2 and 3 எடுக்கணும், நிறைய ஓடி எடுக்கணும்னீங்கன்னா கான்பிடன்ஸ் வரும். அந்த ஓடுற ரன் எடுக்கிற அந்த கான்பிடன்ஸ்ல நீங்க 6 அலட்சியமா அடிக்கலாம். என்டர் பண்ணோடனே நீங்க 6க்கு போகாம பவுண்டரிஸுக்கு போறதா ரொம்ப சென்சிபிள் இந்த மாதிரி பிச்சில். அதை அவங்க பெட்டரா பண்ணிட்டாங்க. அது வந்து அவங்க கிராஃப்ட் பண்ணி நல்லா பண்ணிட்டாங்க. அவங்களுடைய ஒரு மூவ் வந்து நீங்க மிஸ்டேக் ஆகும்னு நினைச்சேன், அதால என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தண்டரா 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ், டெர்ரிபிக் ஹெட், அபிஷேக் சர்மா, அதுக்கப்புறம் ஃபாலோட் பை நம்ம இஷான் கிஷன் இருக்குல்ல, இந்த 3 பேருடைய அப்படியே கிளாஸ் கிளப் பண்றாங்க. அது டேஞ்சர். முன்ன இந்த 3 பேர் நம்ம மேக்ஸ்வெல், டெவிலியர்ஸ், கோலி லைனா வந்து 3 பேர் போச்சுன்னா காலி ஆயிடும் தெரியுமா. அந்த மாதிரி இவங்க செகண்ட் ஹாஃப் கிளாஸ்ல வச்சுக்கிறது தான் பெட்டர் நினைச்சேன். இன்னைக்கு வந்து இந்த மீதி 2 பேர் நீங்க சொன்ன மாதிரி மீதி பேரும் கொஞ்சம் சென்சிபிள் ஆடினதுனால கமிங் டு அண்ட் அனிகேட் ஃபார் சம் டைம் அண்ட் அஃப்கோர்ஸ் ரெட்டி, இவங்க எல்லாம் சென்சிபிள் ஆனதுனால ரொம்ப லோ ஸ்கோர் வந்துச்சு. அதனால தப்பிச்சாங்க. ஸோ எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்குமே கிளாஸ்ல கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு அவங்க பின்னாடி அனுப்புறது தான் பெட்டர். செகண்ட் ஹாஃப்ல அவங்க முதல்ல இந்த 3 பேர் கிளப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி கேரம் பிச்சஸ்ல மாட்டாங்கன்னா ரொம்ப பொட்டலமாயிடும். 40-6-7 வந்துடும். அன்னைக்கு தப்பிச்சாங்க. எப்பயும் அது நடக்குது இல்லை, இன்றைக்கும் மாட்டியிருப்பாங்க. ஏன்னா இவர் இஷான் கிஷான் அண்ட் அனிகேத் வர்மா 2 பேரும் அப்சல்யூட்லி பிரில்லியண்டாக ஆடுறாங்க. ரிக்வயர்ட் ரேட் உங்களுக்கு 7 தான் இருக்குது. இந்த மாதிரி பிச்சில் சும்மாவே போகாது. ஏற்கனவே டாப் 3-4 காலி. இஷான் கிஷான் அந்த இடத்துல எதுக்கு அப்படி ஒரு ஷாட்டுக்கு அவசரப்பட்டு போனதில்லை. பிகாஸ் அவர் அடிக்கும் போது த ரிக்வயர்ட் ரன்ஸ் வாஸ் 65 of 49 பால்ஸ்.
இந்த நிலைமையில அவர் ஒரு 6 அடிக்க போய் சாம் கரனோட ஒரு சூப்பர் கேட்ச்ல மாட்டிக்கிட்டார். அடுத்து அதை பார்த்தா அது திருந்துவாருன்னு பார்த்தா அனிகேத் வர்மா 49 நீடட் ஆஃப் 38 பால்ஸ். அப்போ போய் அவர் ஒரு ஸ்பின் பாலர் சரியான சுத்துதார், அவர் ஒரு கேட்ச். ஸோ தீஸ் டூ ஆக்சுவலி மேட் அ வெரி காஸ்ட்லி மிஸ்டேக். அவங்களுக்கு பெருசா போயிருந்திருக்கும் இன்னைக்கு. இல்ல அது என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா இந்த 155 தான், இது 19th வரைக்கும் எழுதும் போது பாருங்க, அதுதான் சொல்றேன். விச் மீன்ஸ் அந்த மாதிரி பிச்சில் ஸ்ட்ரோக் மேக்கிங் டிஃபிகல்ட் ஆகி என்ன ஏன் நமக்கு ஸ்ட்ரோக் ஆட வரலன்ற தாட் மைண்ட்ல ஆக்கியபை ஆகும்போது இல்ல சிங்கிள்ஸுக்கு போறதுக்கு மைண்டே வராது. நீங்க ரொம்ப பெஸ்டா இருக்கணும். வில்லியம்சன் மாதிரி, கேஎல் ராகுல் மாதிரி சிங்கிள்ஸ் எடுத்துட்டு கட்சி 3 வாரம் நம்ம அந்நியனா மாறலாம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வெரி வெரி ஃபியூ கிளாசி பீப்புள் ஹேவ் தட் மென்டாலிட்டி. அதனால ஸ்ட்ரோக்ஸ் போக தான் தோணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கலி உங்களுக்கு சொல்லுவேன், அபிஷேக் சர்மா எப்ப பார்த்தாலும் பாயிண்ட் கவர்ஸ்ல எடுக்கலாம், இல்ல டீப் ஸ்வீப்பர் கவர்ல எடுக்கலாம். டிராவல் செட்டுக்கு நான் சொல்றது இன்னைக்கு கரெக்டா பண்ணாங்க. காலில் ஏத்தினே இருந்தாங்க பாத்தீங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார் காலில் போடுற பால்ல. அவரால் ஃப்ரீயா ஸ்ட்ரோக் ஆட முடியாது. அதான் நீ டெஸ்பரேட் அவுட் ஆயிட்டு போனார். ஸோ கரெக்டா கவனிக்கிறாங்க, எல்லாமே பர்ஃபெக்டா கவனிக்கிறாங்க ஒவ்வொருத்தருடைய டெக்னிக்கல் டெபிஷியன்சிஸ். இப்ப ரசல் ஆண்ட்ரே ரசல் எடுத்தீங்கன்னா போலர் டெலிவரி பாயிண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட் லெக் தூக்கி லெகம்பேர் கால் மேல வச்சிருவாரு. எல்லா பாலும் நீங்க பாருங்க இவ்வளோ பேன்னு வச்சிருவாரு காலை, அதுக்கு ஏத்த மாதிரி தான் போடணும். ஸோ இது வீடியோ அனலிஸ்ட் கரெக்டா பார்த்து சொல்லுவாங்க. டெம்பரமெண்ட்லி அவங்க பெட்டரா ஆட்டாங்க. இந்த டார்கெட் அவங்க ஈஸியா உதப்படுற மாதிரி தான் இருந்தது. பட் அவங்க ரொம்ப கூலா ஆட்டாங்க ஃபார் 2s and 3s. நிறைய 2s எடுத்தாங்க. அது வந்து தட் வாஸ் டூ குட்னு சொல்லலாம் 2s எடுத்தது. சார் பிஃபோர் வி எண்ட் த வீடியோ, சிஎஸ்கேவுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பிளேயிங் 11 அண்ட் பேட்டிங் ஆர்டர் ரெண்டுத்துலையுமே சில விஷயங்கள் ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ரச்சினும் கிடையாது, கான்வேவும் கிடையாதுன்னு தைரியமா 2 பேரையும் தூக்கி வெளியே உட்கார வச்சாங்க. அதுக்கு பதிலாக சாம் கரன் இன்னைக்கு உள்ள வந்தார், விச் வாஸ் வெரி காஸ்ட்லி. ஸோ இஃப் சாம் கரன் ஹேஸ் டு சிட் அவுட், உங்களை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாரின் பிளேயர்ஸ்ன்றத விட இன்னைக்கு மேட்ச்ல நீங்க சொன்னீங்க அஸ்வின் வந்திருக்கலாம்னு. பட் நெக்ஸ்ட் மேட்சஸ் போகும்போது இஃப் தே ஹேவ் டு பிளே 4 ஃபாரின் பிளேயர்ஸ், உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த 4 பேர் விளையாடணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ டெஃபினெட்லி வாண்ட் கான்வே டு பிளே. சாம் கரன் ரொம்ப கஷ்டம். சாம் கரன் வச்சு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. கான்வே இருக்கிறது தான் பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். சாம் கரனோட போலிங்க கான்வே கூட போட்டுருவாரு, தோனி கிளவுஸோடய போடலாம் அந்த மாதிரி போடுற போலிங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு கான்வே இருக்கணும். கான்வே டெஃபினட்டா இருக்கும். கான்வேயால எப்படி வேணா சிச்சுவேஷன், அதாவது ஒரு லெஃப்ட் ஹேண்டட் ஃபேப் டியூப்ளேசின்னு வச்சுங்களேன். கான்வே இப்ப இருக்க ஒரு 2 மேட்ச் போன அப்கோர்ஸ் ஊர்ல இல்ல, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. வந்துட்டாருன்னா டெஃபினட்டா கான்வே தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, கான்வே தான் கொடுக்கணும். அவரால் தான் லாஸ்ட் ஃபைனல்ஸ்ல நீங்க 23 ஆகுது, அந்த ஃபைனல்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆடின விதம் பாருங்க. 15 ஓவர்ஸ்ல 167 170 அடிக்கணும். அந்த ஆடின விதம் பாருங்க, பியூட்டிஃபுல். ஹி நோஸ் அது ஃபீல்டு மேப்லாம் கரெக்டா தெரியும். கிளாசிக் பிளேயர் அவர் ஆடணும். சார் மதிஷா பத்திரானா இன்னைக்கு பிச்சில் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, நேத்தன் எலிஸ் ஒருவேளை விளையாட வச்சிருக்கலாமோ. பிகாஸ் அந்த டீம்ல ஹர்ஷல் பட்டேல் பவுல்ட் பியூட்டிஃபுல்லி டுடே. இந்த மாதிரி ஒரு பிச்சில் வந்து நீங்க சொல்ற கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் போன எஸ்ஆர்எச் அப்படியே இதுக்கு முன்னாடி அவங்க விளையாடிட்டு வந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் அப்படிதான் இருந்துச்சு நீங்க சொன்ன அந்த கேரம் பிச்சு. ஸோ அங்க ரொம்ப அழகா போட்டிருந்தாரு இப்போ இவர் ஹர்ஷல் பட்டேல். இன்னைக்கு அதை அப்படியே கண்டினியூ பண்ணார் இந்த மாதிரி ஒரு பிச்சில். இட் டுக் 4 crucial வைட்டல் விக்கெட்ஸ் வித் நோ ரன்ஸ் மச். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை நேத்தன் எலிஸை கொண்டு வந்து அவரும் அதே மாதிரி பேக் ஆஃப் த ஹேண்ட் போடுவாரோன்னு தோணுச்சு. ஸோ கேட்குறேன், மதிஷா பத்திரானாவோட அப்சஷன் சிஎஸ்கேக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு மதிஷா பத்திரானா ஒரு 2 மேட்ச் பிரேக் கொடுத்து நேத்தன் எலிஸ் ட்ரை பண்ணலாமா? எல்எஸ் நீங்க சொல்ற ஒரு பார்ட் ஆஃப் இட் கரெக்ட். எல்எஸ் டைப் ஆஃப் போலிங் தான் ரொம்ப ரொம்ப சூட் ஆகிங்க. எல்எஸ் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சாம் கரன் போல எல்எஸ் அடிக்கலாம் டெஃபினட்டா, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. மதிஷா பத்திரானாவை நீங்க டிராப்பே பண்ண முடியாது. ஏன்னா அதான் நான் அந்த அந்த இதுக்கு சொல்லல. என்னதான் ஆஸ்திரேலியா வந்து ஷேன்வான் ஃபார்ம்ல இல்லைன்னா கூட ஷேன்வான் இல்லாம ஆஸ்திரேலியா ஆடுவாங்களா, முத்தையா முரளிதரன் இல்லாம ஸ்ரீலங்கா ஆடுவாங்களா, அந்த மாதிரிதான் நம்ம அஸ்வினுக்கு நான் சொன்னேன் கம்பேரிசன். அதெல்லாம் சைக்கலாஜிக்கல், ஒண்ணுமே வேணும். 10 ரன் இல்லைன்னாலே பெரிய ரிலீஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்பாடா, யாருக்கு பிரச்சனையே கிடையாது. டிசெப்டிவ் ஆக்ஷனு வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் இதெல்லாம் யோசிக்க வேண்டிய பிரச்சனையே கிடையாது. எல்லாமே ஃபார்ம், ஏற்கனவே பேட்டிங் ஃபார்முலா இருக்கு, போலிங்கும் ஃபார்முலா ஆகிடும். இப்படிதான். ஸோ 10 ரன் இருக்கிறதுனால தான் போலிங் பஸ்ல இருக்கு. அதனால 10 ரன் இருந்தே தீரணும். அவர் சுமாரா 75% ஆஃப் இஸ் கெப்பாசிட்டி போட்டாலுமே 10 ரன் போலிங்க வந்து அவங்க ஏதோ துறையமாடுறாங்க. ஃப்ரண்ட் ஃபுட் எல்லாம் சொல்லி கிளியெல்லாம் கவுண்டர்லாம் அடிக்க முடியாது. அந்த ஆக்ஷன்ல ரிலீஸ் எப்போன்னு தெரியல பாஸ். அவர் கண்டிப்பா ஆடியே தீரணும். இன்னைக்கு இருந்த லெவல்ல எல்எஸ் கூட ஈஸிலி வாக் இன் தி பிளேஸ் ஆஃப் சாம் கரன். பின்னிருப்பார் அவர். இன்னும் அக்யூரேட்லி வேர்ல்ட் கப்ல கூட நம்மள வந்து போட்டு கண்ணில் விரல விட்டு ஆட்டினது எல்எஸ் தான். எல்எஸ்க்கு தான் ஹர்ஷல் பட்டேல் டைப்லயே இந்த ஏர்லயும் ஸ்பீட் வேரியேஷன் நிறைய தெரியும். ஆஃப் த விக்கெட்டும் ஸ்லோ பவுன்சர்ஸ், குவிக் பவுன்சர் எல்லாமே தெரியும். கிட்டத்தட்ட அப்படியே ஆல்மோஸ்ட் சேம் போலர். ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா தன்னுடைய போலிங் ஸ்டாண்டர்ட் டாப் கிளாஸா காமிச்சார் இல்லைன்னு சொல்ல. எல்லிஸ் நீங்க சொல்றது வந்து இன்னைக்கு சாம் கரன் போல எல்லிஸ் தான் விளாண்டுருக்கும்.
ஆர் ஆப்வியஸ்லி அஸ்வின் தான். இந்த 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் சொல்றேன். ஏன்னா அதுதான் டெரர் எப்பயுமே எதிர் டீமுக்கு எஸ்ஆர்எச்சோட ஆடும்போது. அதுல அஸ்வின் ஓப்பனிங் ஓவரே வந்துட்டாருன்னா டிமாரலைஸ் ஆயிருப்பாங்க. இந்த கொஸ்டின் நான் கேட்கலன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ் திட்டுவாங்க, அதனால கேட்குறேன். தீபக் கூடா பற்றி இவ்வளோ நேரமாக நம்ம பேசலை, வீடியோ ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தீபக் கூடா வித் த பேட், தீபக் கூடா இந்த பிளேயிங் 11, அதாவது என்னன்னா திரிபாத்தி, சங்கர், ஹூடா 3 பேர்ல 3 பேர் இல்லாமலாம் ஆட முடியாது. 3 பேர்ல யாராவது ஒருத்தங்களாவது டீம்ல இருந்தே ஆகணும்னு ஒரு இதை வச்சுக்கிறாங்க இவங்க. ஸோ நீங்க சொல்லுங்க தீபக் கூடா நீங்க எடுத்ததை பத்தி. இன்னைக்கு என்ன நினைக்கிறேன், 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்சஸ் பிடிச்சாரு. உதந்தானும் கிளாஸான பிடிச்ச கேட்ச், ஃபேண்டாஸ்டிக் கேட்ச், பர்ஃபெக்ட், ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஆன் த பவுண்டரி லைன், லவ்லியா பிடிச்சாரு. பேட்டிங் வந்து எல்லாருமே ரொம்ப மோசமா இருந்துச்சு, அவரையும் திட்டுறது. அவர் வேல்யூபிளா ஒரு 20 அடிச்சாரு. சாம் கரனுடைய போலிங்லயும் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கொடுத்ததுலதான் மேக்ஸிமம் மேட்ச் போச்சு. இந்த டோட்டல் போறோம், நம்ம போலிங் டீசென்ட் தான் போடுறோம், இந்த டோட்டல் போறோம். நான் சொல்றது இந்த நோ பால் ஒயிட் எல்லாம் நீங்க நல்ல பால் போடுறீங்க, அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ரெச் ஆச்சு மேட்ச். பட் நீங்க நோ பால் ஒயிட்ஸ்ல ஒரு 13 ரன்னும் அண்ட் சாம் கரன் 2 ஓவர்ல 12-13 ரன் கொடுக்கலாம். 23 ரன் கொடுத்தா மேக்கிங் இட் சோ ஈஸி இல்ல. மீதி பேருடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸ் எல்லாம் நல்லிஃபை ஆகுது அந்த மாதிரி போட்டா. அதனால தீபக் கூட நார்மலா நமக்கு பேட்ல பால் படல, நம்ம லெவல்ல இருப்போமா இல்லையான்றதே டவுட் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு லோல இருக்கிற ஒருத்தர் வந்து பண்ணது ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். நான் கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்றேன். ஷுவர். ரைட், ஓகே சார். நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு போயிடுவோம். சார், ஒரு ஃபேன் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அவர் என்ன கேட்டு, அவருக்கு பேர் எனக்கு புரியல, ஆனால் ஒரு கொஸ்டின் புரிஞ்சிச்சு எனக்கு. அவர் என்ன கேட்கறாரு அப்படின்னா, கொஸ்டின் ஃபார் மிஸ்டர் பாஸ்கி. தேர் இஸ் a rule of having extra fielders inside the 30-yard circle in the last overs for slow over rate by the bowling team. But if the delay is due to the batting team, can the bowling team claim to have an extra fielder outside the circle? And a batsman can turn his guard and switch hit the last minute. இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது ஏடா கூடமா ரூல்ஸை மாத்திக்கலாமா? இந்த பேட்ஸ்மேனால டிலே ஆச்சுன்னா திடீர்னு போயிட்டு தண்ணி குடிக்கிறேன்றாங்க, எக்ஸ்ட்ரா டைம்ல எதனா ஒன்று பண்ணிட்டே இருக்கிறாங்கல்ல, அதுக்கு கேட்கறது. ஒன்றும் பண்ண முடியாது. ஐபிஎல்சி இட்ஸ் டெஃபினெட்லி இட் ஆல்வேஸ் பி இன் ஃபேவர் ஆஃப் பேட்டர்ஸ் தான். ரொம்ப போலர்ஸ் ஃபேவரா பண்ணாங்கன்னா வர கிரௌடுடைய மணி ஒர்த்து வேஸ்ட் ஆயிடும். நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க, ரசல், போலார்ட், தோனி, டெவிலியர்ஸ், அபிஷேக் சர்மா, டூபே எல்லாம் இந்த லைக்ஸ், இந்த நிக்கோலஸ் போரான், இந்த மாதிரி கேட்டகரி மேட்ச்ல ஆடுறாங்கிறதுக்காக நீங்க மேட்ச்க்கு போறீங்களா? இல்ல சந்தீப் சர்மாவுடைய ஸ்லோ யார்கர், பத்திரனுடைய யார்கர் பார்க்கணும், 100 வந்து போடுற சைனா மேன், 100 போடுற கூக்லி, அதுக்கப்புறம் அஸ்வின் போடுற கேரம் பால், இதெல்லாம் பார்க்கணும்னு போறீங்களா? இல்ல. ஏன்னா அல்டிமேட்லி மெஜாரிட்டி என்டர்டைன்மெண்ட் கிரிக்கெட்னு வரும்போது பீப்புள் வாண்ட் டு சி தே கோ ஃபார் சோரிங் சிக்ஸஸ், நாட் ஃபார் டம்ப்ளிங் விக்கெட்ஸ் அப்படின்னு பாக்குறதுனால டெஃபினட்டா ஆட்ஸ் வில் பி ஸ்டாக்ட் ஒன்லி இன் ஃபேவர் ஆஃப் பேட்டர்ஸ் எனக்கு தோணுது. ஸோ அதனால போலரை கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனா பாவம் போலர்ஸ், ஏன்னா டியூ ஃபேக்டர் இருக்கு, கையில ஸ்லிப் ஆகும், ஸ்பின்னர்ஸுக்கு பிரச்சனை, அது ஒண்ணு. பேட்ஸோட வில்லோ எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி குவாலிட்டியா இருக்கு. தட்டினா டெய்லண்டர் வந்து தட்டினாலே வெளில போயிடுது. அது வெளில போயிடுதுன்னா எப்படி? 60 ஆர்கேஎம் கிரவுண்ட் சென்னையில இருக்குமே, அந்த மாதிரி சின்ன பவுண்டரி வேற. இதுல நோ பால் போட்டா அதுவே பனிஷ்மெண்ட், ஒரு எக்ஸ்ட்ரா பால் போடணும். ஃப்ரீ ஹிட் வேற ஒன்று அடுத்தது, அடுத்த பால்லையும் நாட் அவுட் ஆனா. சோ இது இருக்கிறதுனால மேபி கெஞ்சி கேக்குறீங்க, ஐயா தயவு செய்து எங்க பேட்டர் கொஞ்சம் போலர்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னு கேட்கறது புரியுது. வந்தா ஃபைன் தான். பட் அல்டிமேட்லி when you see when you want entertainment அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. இட் வில் பி ஒன்லி ப்ரோ பேட்டர்ஸ் தான் ரூல்ஸ் எப்பவுமே. ஸோ நீங்கள் சொல்கிறதுபடி பார்க்கும்போது ஒருவேளை அந்த மாதிரிலாம் ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க, பேட்ஸ்மேனுக்கு அன்ஃபேவரபுளாக ஆக்கிட்டாங்க அப்படின்னா அப்போது சிக்ஸஸ்லாம் கம்மியாயிரும், ரொம்ப பிரச்சனையாயிரும், எல்லா மேட்சும் பார்க்கறதுக்கு சிஎஸ்கேவோட 2025 மேட்ச் மாதிரி ஆயிரும்னு சொல்ல வரீங்க. ஆமா, இப்போ ஒரு ஃபிளாட் விக்கெட்ஸ்ல வந்து 240 சேசிங் 236னா ஒரு நிறைவு இருக்கு. கொடுத்த பைசா அபோவாடா ஃபுல் ஆஃப் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ், இட் வாஸ் ஒன்லி தீபாவளி அப்படின்னு நினைச்சுன்னு போயிட்டு அதை விட்டுட்டு 142 ஆல் அவுட், 137 ஃபார் 9னா ஏதோ மெடிடேஷன் ஹாலில் போயிட்டு உட்காந்துட்டு வந்த மாதிரி இருக்கும். ஒரு 4 ஹவர் தூங்கிடுவீங்க. அதனால இப்படிதான் இருக்கும், டுவர்ட்ஸ் பேட்டர்ஸ் தான். ஆமா, ஆடியன்ஸுமே எல்லா மேட்சும் சிஎஸ்கேவா இருந்தா பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஏதாவது ஒரு மேட்ச் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஸோ அதனால அந்த ஒரு கஷ்டம் வேற இருக்குது. ரைட், டெஃபினெட்லி சார். இந்த வீடியோவுடைய நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம். என்ன சார், என்ன எப்படி முடிய போறீங்க வீடியோவை? நான் ரெடியா இருக்கேன், டக்குன்னு சொல்லுங்க. ஹியூமர் தான், லைஃபே நமக்கு ஹியூமர் தான். நமக்கு வந்து இப்பதான் கிரீஸை விட்டு வெளில நவுறது 2 பேர் நவுறத பார்த்தேன். நிறைய பேர் நீ கேட்டதுக்கு சொன்னேன், ஃபுல் மேட்ச் பார்த்துட்டு கிரீஸை விட்டு யாராவது நவுந்து ஃபுட்டு யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. இன்னைக்கு கண்டிப்பாவே என்ன டிஸ்ப்ரூவ் பண்ற மாதிரி 2 பேர் பண்ணிட்டாங்க. அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. பட் நான் ஒரு சஜஷன், எனக்கு பிரபுதேவா நல்ல ஃப்ரெண்டு, அவர்கிட்ட போன் பண்ணி கொஞ்சம் நீங்க வரணும் பேட்டிங் கோச்சான்னு சொல்ல போறேன். ஏன்னா
ஃபுட்வொர்க் வந்து பிரபுதேவாட்ட கத்துக்கலாம். எஸ்பெஷலி டான்சிங் டவுன் தி விக்கெட் இருக்குல்ல, அது வந்து கண்டிப்பா பிரபுதேவா கத்துக்கலாம். கத்துக் குடுக்கலாம். அதனால நான் கண்டிப்பா கேட்க போறேன் பிரபுதேவாட்ட. நீங்க வந்து எப்படி விதவிதமா வளைச்சு கிழிச்சு கால ஸ்டெப் அவுட் பண்ணலாம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு. ரைட் சார், சீக்கிரமா அவருக்கு ஃபோன் போட்டு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப நாளா பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. எஸ் சூப்பர். அண்ட் ஃபேன்ஸுடைய சைக்காலஜியே இனிமே என்ன சான்ஸ் இருக்குன்னு சொன்னவங்க எல்லாம் கூட இல்ல பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு பண்ணிருக்காங்க. சோ ஃபேன்ஸ் கையில தான் இருக்கு. அந்த சியர் பண்றது, இந்த எனர்ஜியை வந்து அப்படி அனுப்புறாங்க பாருங்க, டிரான்ஸ்மிட் பண்றாங்களே அவங்க எனர்ஜியை, அது வந்து பெரும்பாலும் பர்ஃபார்மன்ஸ் டெரிஃபிக் ஆகும். இப்போ ஃபேன்ஸுக்கு பிரெவிசியோ இல்ல நம்ம ஆயுஷ் மாற்றியை பார்க்கும்போது பயங்கர குஷி ஆகுது இல்ல, பாப்கார்ன்லாம் வேணா விடு இவர் பேட்டிங்க பார்க்கலான்ற மாதிரி இன்னொரு 2-3 பிளேயர் வந்தாங்கன்னா அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்கும். அது வி ஹேவ் டு வெயிட். அது கரெக்டா அமையும்ன்றது எனக்கு எண்ணம் இருக்கு. லெட்ஸ் பி பாசிட்டிவ். மறுபடியும் அடுத்த மேட்ச்ல லாட் ஆஃப் ஃபன் அண்ட் கிரிக்கெட்டோட சந்திப்போம் ஆன் RRR.